ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரொம்பவே சூப்பராக இப்போது நல்லா போயிட்டுருக்க ஒரு சீரியல். சடனாக இந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுக்கு அப்படின்ற கேள்வி எல்லாரோட மனசுலையும் வந்திருக்கு. ஏன்னா ஒரு கேரக்டரை வந்து பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பர்சன் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அப்படின்னும் போது சடனாக அவரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி பழைய பேராகவே இருந்தாலும் இப்போ இவ்வளோ நாள் நம்ம இவரை பார்த்துருக்கோம், நல்லா பண்ணியிருக்காரு, அவரை எதுக்காக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட கேள்வி இது. ரீசெண்டாக நம்மளோட பாண்டியன் ஸ்டோர்ஸில் வசந்த் வாசி செந்தில் அப்படின்ற கேரக்டரில் வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிட்டு இருந்தார். சடனாக அவரை வந்து சீரியலை விட்டு விலகியிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி சடனாக விளக்குறாங்க அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு அந்த மாண்டேஜ்லாம் மாற்றுறது, அப்புறம் அந்த இதெல்லாம் உடனே நடக்காது, கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாங்க. ஆனால் இங்கே வந்து செந்திலோட எபிசோட் முடியறதுக்கு முன்னாடியே அவர் சீரியலை அந்த மாண்டேஜ்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஈரோடு ஈவெண்ட்டுக்குமே போயிருக்காரு. என்னது இது இவ்வளோ ஃபாஸ்ட்டான வேலைகள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட வெங்கட்டும் ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்தார். சீசன் 1 எல்லாருக்குமே அவரோட நடிப்பு பிடிச்சிருந்தது. ஆனால் இவ்வளோ நாள் பார்த்துட்டு திடீர்னு ஏன் மாற்றணும், இந்த கேள்வி எல்லாரோட மனசுலேயும் இருக்குது. நல்ல பேர் அப்படின்றதுனால மாற்றுறாங்க அப்படின்றதுலாம் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். இவ்வளோ நாள் இவங்களுமே சூப்பராக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே என்ன ஒன்றுன்னா, ரீசெண்டாக அவரோட இன்டர்வியூவில் கூட ரீப்ளேஸ்மெண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி, டீம் சைட் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ வந்து அவருக்கு வந்து அவராக வந்து விலகலை, ஏதோ ஒரு காரணம். இப்போ விஜய் தீபிகா விலகினாங்க இல்லையா, அந்த மாதிரி இவரை வந்து டீம் சைடே எடுத்திருக்காங்களா, தூக்கிட்டாங்களா அப்படின்னு தெரியல. அவரோட இன்டர்வியூவில் கூட ப்ராப்பரான ஒரு ரீசன் சொல்லலை அவர் விலகினதுக்கு. ஆனால் விஜய் தீபிகா விலகினப்போ கூட அவங்களுக்கு நிறைய முகப்பருவு இருந்துச்சு, அது ஒரு ரீசனாக சொல்லி நிறுத்தினாங்க அப்படின்னும் போது கூட ஒரு நியாயம் இருந்தது. இவர் நியூ ப்ராஜெக்ட் எதுவும் கமிட் ஆயிருக்க மாதிரியும் சொல்லலை. அவருக்கு அந்த பாரதிதாசன் காலனியும் சரியாக செட் ஆகலை. அதுக்கப்புறம் இந்த சீரியலும் இப்போ இப்படி ஆயிடுச்சு. ஆனால் அவர் ஜீ தமிழில் பண்ண சீரியல் ரொம்பவே நல்லா தான் போயிட்டு இருந்தது. அவராக தான் அந்த சீரியலை விட்டுமே விலகினார். கண்டிப்பாக இது ரொம்ப பெரிய ஒரு வருத்தம் தான். நல்ல நடிகர், நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்தவரை சடனாக சீரியலை விட்டு விலக்கிறது. இந்த பேர் எல்லாருக்குமே பிடிச்ச பேர் தான். கண்டிப்பாக இதில் இந்த காம்போ நல்லாவே செட் ஆயிரும் கண்டிப்பாக. இருந்தாலும் வசந்த் வாசி திடீர்னு சீரியலை விட்டு விலகினதை வந்து ஏற்றுக்கவே முடியலை. உங்களோட கருத்து என்ன? இதை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.